ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நேத்து வந்து நம்ம ஒரு சின்ன பிராக்டிஸ் வந்து நம்ம குடுத்திருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீம் லிஸ்ட். சரிங்களா? அந்த ட்ரீம் லிஸ்ட் வந்து எழுதிட்டீங்களா? ஸோ அப்படி எழுதியிருந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அது அது அ அ அட்லீஸ்ட் யோசனை பண்ணீங்களா? யோசனை பண்ணேன், இன்னும் எழுதல சார் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அத எழுத ஆரம்பிச்சுருங்க. சரியா? ஸோ அப்படி எழுதிட்டு வந்து நீங்க என்ன அப்படின்னா, அந்த ட்ரீம் லிஸ்ட் டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யார் இந்த இது குடுத்தாங்களோ, அவங்களுக்கு வந்து தம்ஸ் அப் குடுங்க. சரியா? ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிராக்டிஸ் ஒரு சின்ன சின்ன அந்த கமிட்மெண்ட் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராக்டிஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம எடுத்துட்டு போ முடியும். இது வந்து ஜஸ்ட் 28 டேஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போறது இல்ல. சரியா? ஸோ இது லைஃப் லாங் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸா வந்து வச்சுக்க போறோம். தொடர்ந்து தொடர்ந்து பண்ண போறோம். ஸோ அந்த நம்ம ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் எல்லாமே சிறப்பா வச்சுக்க போறோம். அதுக்காக தான் வந்து இந்த பிராக்டிஸ். சரியா? அது தொடர்ந்து தொடர்ந்து நம்ம பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட முழுமையான பலன வந்து நம்ம அடைய முடியும். அதனால அந்த ட்ரீம் லிஸ்ட்ல இருந்து தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்த ட்ரீம் லிஸ்ட் எழுதாம நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கஷ்டம். சரிங்களா? அதனால அந்த ட்ரீம் லிஸ்ட்ட எழுதிருங்க. அதாவது நம்ம வாழ்க்கை இன்னும் அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதா அ இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லிஸ்ட் வந்து நீங்க எழுதிருங்க. ரைட்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேஜிக் ராக் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ அந்த மேஜிக் ராக் அடுத்த உங்கள உங்கள 28 டேஸ்ல ஒரு பெரிய மேஜிக் மிராக்கிள் நடத்த போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிக் ராக். சரியா? அது வந்து நாளைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த மேஜிக் ராக் உங்களுக்கு வேணும். அது எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது வந்து நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். அ கைக்கு அடக்கமான ஒரு கூழாங்கல். சரியா? ஸோ அது வந்து நேச்சுரல் ராக் அந்த சிந்தெடிக்கா இல்லாம, கண்ணாடி மாரி இல்லாம, கல். சரியா? அந்த ராக் வந்து நம்ம எடுக்கணும். கையில வந்து அது குத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கொழகொழப்பா நீங்க பார்த்து அழகா எப்படி வேணா கூட வச்சுக்கலாம் அது. ஸோ அந்த மாரி இந்த கல் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கணும். ரைட்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கிலிருந்து அந்த மாயாஜால பயணம் துவங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ஆசீர்வாதத்தை கணக்கிடுங்கள். சரியா? ஸோ வந்து இந்த ஆசீர்வாதத்த வந்து நம்ம அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அந்த நன்றி உணர்வ வந்து நம்ம எவ்வளவு அதிகமா கவுண்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பிளெஸ்ஸிங் வந்து கிடைக்கும். அப்படின்னு வந்து அதான் ரோண்டா பைரன் இந்த புக்கோட ஆத்தர் சொல்ல வர விஷயம். சரியா? அதுக்கு முன்னாடி இதோட சயின்ஸ் என்ன? சரியா? எப்படி இது வேலை செய்யுது? உண்மையிலேயே இது வந்து கரெக்ட்டா வேலை செய்யுமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுனேன். ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து எப்படி நடக்குது? எப்படி சாத்தியம்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு தான் காரணம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனசு பிரெயின் அல்லது மைண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிமனம், ஆழ்மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நமக்கு லைஃப்ல வந்து அ நம்ம நெனைச்சத அடையிற விஷயங்கள், அந்த ஆழ் மனதுக்குள்ள எடுத்துட்டு போனோம் அப்படின்னா தான் வந்து, அந்த ஒவ்வொரு விஷயம் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அல்லது தெரிஞ்சிருப்போம். அத வந்து நம்ம பண்றோமா அப்படின்னா, அதுதான் இல்ல. ரைட்? ஸோ அந்த ஆழ் மனது இதெல்லாம் வந்து எங்க, எப்படி, எங்கிருந்து இதாவுது? அந்த எண்ணங்கள் எங்க அ அ அ உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெயின். சரியா? ஸோ மூளை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரெயின் வச்சுட்டு நம்ம எத வேணாலும் லைஃப்ல சாதிக்க முடியும். சரியா? ஸோ வந்து கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் வந்து நம்ம சாதிக்க முடியும். இப்போ வந்து சயின்ஸ் வந்து அத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதுல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெலிபோர்ட் அ அம் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க உங்க முழு உடம்பையுமே அப்படியே இன்னொரு இடத்துக்கு வந்து அப்படியே சிந்தாம, சிதறாம மாத்திக்க முடியும். இப்ப நம்ம மொபைல் ஃபோன்ல வந்து இப்ப உங்களுக்கு அமெரிக்கால ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, நீங்க இப்ப நம்ம ஜூம் கால்ல வேற வேற இடத்துல இருக்கோம். நம்ம பார்க்குறோம், பேசுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி உங்க முழு உடம்பையுமே அங்க கொண்டு போய் வச்சிர முடியும். சரியா? ஸோ நம்ம ஃப்ளைட்ல ஏறி பறந்து போக வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அந்த மாரியான டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைட் இருக்கு இல்லையா? லைட் வந்து நம்ம கண்கள்ல தான் பார்க்குறோம். லைட்ட தொட்டு உணர முடியுமா? இல்ல லைட்ட வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ண முடியுமா? இப்ப நம்ம தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸா மாறிரும். இந்த லைட் நம்ம பார்க்குற அந்த ஒளிய வந்து அத ஃப்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் ஃப்ரீஸ் பண்ணி சாதிச்சிருக்காங்க. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள். சரியா? ஸோ நம்ம பிரெயினோட பவர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்குண்டான வேலைய அது வந்து உடனே செய்ய ஆரம்பிச்சுரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அதுக்குண்டான தேவைகள்லாம் தேடி புடிச்சு எடுத்துட்டு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்தும். சரிங்களா? ரைட். ஸோ நம்ம பிரெயின். இந்த பிரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சைஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டென்னிஸ் பால் அளவுக்கு தாங்க அதோட சைஸ் இருக்கும். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, அம் அ
1 கிலோ 200 கிராம்ல இருந்து ஒரு 600 கிராம் வரைக்கும் இருக்கும். சரியா? ஒவ்வொருத்தரோட இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட் இருக்கும். ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 300 கிராம் 350 கிராம், அதான் ஒரு ஆவரேஜ் ஒரு மனிதனுக்கு அந்த பிரெயினோட வெயிட். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வயரிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டரோட வந்து இதை வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க லேப்டாப் வச்சிருக்கலாம், அது டெஸ்க்டாப் வச்சிருக்கலாம். அந்த உள்ள அந்த சிஸ்டம் திறந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும். அந்த வயரிங் எல்லாம் இருக்கும். அந்த மதர் போர்டுன்னு இருக்கும், நிறைய சிப் இருக்கும், நிறைய காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? ஸோ அதுக்கெல்லாம் அந்த வயரிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கஞ்சம் அவ்வளோ வயரிங் இருக்கும். அது ஒன்று ஒன்று அதோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா தான் இப்போ நம்ம பார்க்குற விஷயங்களை அதை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணவே முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிரெயின்ல வந்து எக்கச்சக்கமான அந்த வயரிங் சிஸ்டம் இருக்கு. சரியா? இப்ப நான் காலையில வந்து இங்க உட்காந்துருக்கேன், உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், கையை காலை அசைக்கிறேன், இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரெயின்ல இருந்து அந்த சிக்னல் வந்து நமக்கு போகணும். அந்த 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 பிரெயின்ல இருக்கிற அந்த வயரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கணும். சரியா? ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு கரெக்டா எல்லாமே நடக்கும். ரைட்? ஸோ அந்த வயரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒயரை அப்படியே இழுத்து நீளமா இழுத்து, சரியா, பார்த்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒயர் வந்து எவ்வளவு நீளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியை 4 தடவை சுத்தலாமாமா. சரியா? So, அதாவது பூமியோட ஒரு டயா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,075 கிலோமீட்டர். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலையில அப்படியே பைக் எடுத்துட்டு கிளம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? பூமியை சுத்திட்டு வரலாம் அப்படின்னு அப்படியே சுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பூமியை சுத்தி முடிக்கும் போது 40,075 கிலோமீட்டர் இருக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதே அஹ், ஹம், இருக்கும். சரியா? ஸோ வந்து ஹம், ஹம், நம்மளோட அந்த அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த வயரிங்கோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,60,60,300 கிலோமீட்டர். சரியா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தடவை அப்படி பூமியை நீங்க சுத்துற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த வயரிங் சிஸ்டம் வந்து நம்ம பிரெயின்ல வந்து இருக்கு. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள், நம்ம உடம்பு எல்லாமே செல்லுல தான் ஆனது அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பிரெயின்ல இருக்கிற செல்ல வந்து நியூரான்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? சோ அந்த நியூரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹம், அஹ் இந்த இந்த பிரெயின் ஃபங்க்ஷனல் சிஸ்டம் நம்ம 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 நினைச்ச மாதிரி நம்ம உடம்பை Recording stopped. இயக்குறதுக்கும் அந்த வயரிங்கை வந்து நம்ம சரியா வச்சுக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூரான்ஸ் வந்து Recording in வேணும். progress. அந்த நியூரான்ஸ் வந்து எவ்வளவு நியூரான்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கோடி நியூரான்ஸ் வந்து நமக்கு தேவை. சரியா? நம்ம பிரெயின்ல. சரியா? ஸோ அந்த 10 கோடி நியூரான்ஸும் அந்த வயரிங் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க எலக்ட்ரிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அது வந்து அந்த மின் கடத்திகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த நியூரான்ஸ் இந்த வயரிங் சிஸ்டம் இந்த பிரெயின்ல இருந்து வந்து நமக்கு ஒரு சிக்னல் வந்து நம்ம இப்ப கையை நான் இப்படி அசைக்கிறேன், இது பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் வந்து அந்த இதுக்கு வந்து போகணும், அப்பதான் அசைக்க முடியும். சரியா? இப்ப நான் நினைக்கிற விஷயத்தை வந்து அது பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகமா இங்க போயிட்டு அது வரணும். சரியா? ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் ஒவ்வொன்றுமே நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்ஷன் அது எவ்வளவு வேகத்துல அது செயல்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 100 மீட்டர், அதான் அதோட வேகம். சரியா? ஸோ அது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு துப்பாக்கி எடுத்து ஒரு டார்கெட்டை நோக்கி சுடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு 100 மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை நோக்கி நீங்க ஒரு துப்பாக்கியில சுடுறீங்க அப்படின்னா அந்த குண்டு போய் அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ல போய் அங்க ரீச் ஆயிரும். ஒரு செகண்டுக்கு கண்ணிலே பார்க்க முடியாது, போய் ரீச் ஆயிரும். சரியா? நம்ம பிரெயின்ல இருந்து நமக்கு பாடிக்கு போற சிக்னலோட ஸ்பீடு என்னன்னா அந்த அளவுக்கு வந்து அதோட ஸ்பீடு. சரியா? ஸோ ஒரு 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 துப்பாக்கில இருந்து போற அந்த அந்த புல்லட் அளவுக்கு அவ்வளவு ஸ்பீடா போகும் அது. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி காம்ப்ளிகேட்டடான அற்புதமான ஒரு பிரெயின் ஒரு சிஸ்டம் அதை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பறந்துருக்கோம். ரைட்? ஸோ 1 மினிட் அந்த அந்த பிரெயின் என்ன அப்படிங்கறது வந்து பார்ப்போம். நான் ஸ்லைடு ஷேர் பண்றேன். 1 மினிட். ஓகே. ஸோ அந்த பிரெயினோட வயரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதாங்க இருக்கும். சாரி 1 மினிட், அந்த ஸ்லைட் ஷேர் ஆகலையா இன்னும்?
ஓகே. ஸோ அந்த பிரெயின்ல வந்து அந்த வயரிங் எப்படி இருக்குன்னா எப்படி தாங்க இருக்கும், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அந்த பிரெயினோட வயரிங் சிஸ்டம் வந்து இப்படிதான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாம் அதை கரெக்டா பயன்படுத்திட்டு வந்திருக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அந்த கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆழ்மனதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், கெட்ட விஷயம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே ஏத்துக்கும். கான்சியஸ் மைண்ட் அப்படி இல்ல. ரொம்ப அனலிட்டிக்கல் மைண்ட். அது வந்து ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ணும். சரியா? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் அத ஒரு விஷயத்தை ஏத்துக்கும். என்ன, எப்படி, எதுக்கு அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்டுட்டு தான் அதை வந்து நமக்கு ஏத்துக்கும். சப்கான்சியஸ் மைண்ட் அப்படி இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் அது பொய், உண்மை, தப்பு, ரைட்டு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பண்றீங்களோ அது வந்து அப்படியே வந்து ஏத்துக்கும். சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன? ஆம், ஆம், ம், கான்சியஸ் மைண்ட்னா என்ன, அது எப்படி எப்படி இதாகுது அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகத்துல இருந்துங்க. சரியா? ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல இருந்து நமக்கு கிடைச்சது. டாக்டர் ஜோசப் மர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து என்ன, அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த புக் அப்படிங்கறத இந்த ஓகே இதுலயும் பாருங்க, கையில வச்சிருக்கேன். இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி இந்த புக். இந்த புக் வாங்கி நான் 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். சரியா? இப்ப நிறைய லேட்டஸ்ட் எடிஷன் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய புதிய காப்பி எல்லாம் வந்துருச்சு. நிறைய அந்த இதெல்லாம் வந்துருச்சு, ரைட்? சோ இதுல வந்து அந்த பிரெயின், சப்கான்சியஸ் மைண்ட் அதோட பவர் என்ன, எப்படி வந்து அதை நம்ம நம்ம தேவைக்கு வந்து இயக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தெளிவா வந்து இதுல சொல்லியிருப்பாரு. சோ அற்புதமான ஒரு புக்குங்க. சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிரெயினோட அந்த பவர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு, கான்சியஸ் மைண்ட் இருக்கு. கான்சியஸ் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குறதுல அந்த ஒரு பனிமலை அதோட மேல இருக்கிற டிப் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்சியஸ் மைண்ட். சரியா? சோ அது வந்து நம்ம பார்வைக்கு தெரியிற விஷயங்களை வச்சுதான் அனலிட்டிக்கலா ஒவ்வொன்றும் திங்க் பண்ணும். சரியா? நம்ம பாக்குறது, உணர்றது அதை வச்சுதான் வந்து அது வந்து திங்க் பண்ணும். சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மெமரி அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி தான். ரொம்ப லாஜிக்கலா தான் திங்க் பண்ணும். இது இப்படி ஆச்சுன்னா அது அப்படி ஆச்சுன்னா அப்படின்னு அது வந்து லாஜிக்கலா தான் திங்க் பண்ணும். நிறைய கிரிட்டிக்கலான விஷயங்களை வந்து திங்க் பண்ணும். இது இப்படி பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு இது நமக்கு தேவை தேவையில்லை அப்படிங்கறதெல்லாம் வந்து அதை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள திங்க் பண்ணி யோசனை பண்ணி வச்சுதான் ஒரு விஷயத்த வந்து செய்ய வைக்கும். சரியா? அதே வந்து சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட பிலீஃப் லெவல் நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடும் அது. சரியா? அது தப்பு ரைட்டு அப்படிங்கறதால எதுவுமே கிடையாது. சரியா? அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை அப்படியே வந்து நம்பிடும். அடுத்தது எமோஷன்ஸ். அது நம்புறது மட்டும் இல்லாம அது உடனே அதுக்கு உண்டான வேலையை உடனே துவக்கிடும். சரியா? அதுக்கு உண்டான வேலையை அது பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கும் அது, ரைட்? ஸோ அதே மாதிரி ஒரு ஹேபிட் அதை வந்து நீங்க தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சப்கான்சியஸா நீங்க வந்து அதை உங்களை வந்து தொடர்ந்து பண்ண வச்சிடும். உதாரணத்துக்கு காலையில நீங்க முழிக்கிறீங்க, நேரா போயிட்டு பிரஷ் பண்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க முதல்ல நம்ம அம்மா அப்பா எல்லாம் திட்டி பண்ணுன்னு அதை பண்ண வச்சு வேண்டாம் வெறுப்பா நம்ம செய்ய ஆரம்பிச்சு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம செஞ்சோமா இல்லையானா நீங்க ஞாபகம் இருக்காது. சரியா? அது ரொட்டீனா வந்து நமக்கு மாறி இருக்கும். அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் உருவான விஷயம். அது தன்னை போல அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். சரியா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் வேல்யூஸ், நீங்க அந்த லைஃப் வேல்யூஸ் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் நமக்கு கொடுக்குது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்ல அப்படின்னு எப்படியாவது நம்ம ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு நீங்க ஒரு டிசைட் பண்றீங்க அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போச்சு அப்படின்னா தான் அதை வந்து அது நடக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் ரியாக்ஷன்ஸ். சரியா? ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து தெரியவே தெரியாது. அதே மாதிரி லாங் டேர்ம் மெமரி. ஒன்ஸ் வந்து நம்ம அதை பண்ணிட்டோம், ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த மெமரியில வந்து இருந்துட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட நீங்க ஒரு 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 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கூட அது மெமரியில வந்து வச்சுட்டு இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குனு அது ஞாபகத்துக்கு வரும் அது. சரியா? அதே மாதிரிதான் நம்ம நம்ம கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து அப்படி வந்து அது அந்த மெமரியிலே வச்சுட்டு இருக்கும். உங்களுக்கு தேவையான சமயத்துல அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி இமேஜினேஷன். சரியா? சோ வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இமேஜின் பண்றதுக்கு வந்து அளவே கிடையாது. சரியா? எவ்வளவு வேணா நம்ம இமேஜின் பண்ண முடியும். கற்பனைக்கு வந்து அளவே இல்ல. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா 3ல தான் நான் வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கற்பனை பண்ணலாம். சரியா? ஓ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து அது நம்ம இமேஜினேஷன்ல வந்து இருக்கும்.
அடுத்தது வந்து இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, நமக்கு முன்னமே தோணும் சரியா, சில விஷயங்கள் வந்து நமக்கு வேணும் வேண்டாம் என்னமோ தப்பா நடக்குது, அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரியா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ரைட். ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம அந்த பிரெயினை வச்சுட்டு இந்த கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம சரியா வச்சுட்டு இருந்தோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியாது ரைட். சரியாகவும் வச்சுட்டு இருந்தோம், சில விஷயம் தவறாகவும் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுல கெட்ட விஷயம் என்னன்னா நம்ம பழக்க வழக்கங்கள் சிலது சரியா வச்சுக்கல அப்படின்னா கூட, நல்ல விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வயரோட அந்த 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 வயரிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நம்ம பழக்க வழக்கங்கள் இது வரைக்கும் எப்படி வச்சுட்டு இருக்கோமோ அதுதான் வந்து அந்த வயரிங் சிஸ்டம் சரியா. ஒரு இருக்கும் சரியா, பிஃபோர் அப்படி அந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து பிஃபோர். இது வரைக்கும் நம்ம வயரிங் சிஸ்டம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ என்னன்னா அதை ரீசெட் பண்ணிக்க முடியும். அந்த அந்த வயரிங் சிஸ்டமை ரீவயர் பண்ணி மறுபடியும் வந்து என்ன பண்ண முடியும்னா ரீசெட் பண்ணிக்க முடியும். அதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பாக்குறோம். எப்படி ரீவயரிங் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க இப்ப காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சரியா. அதே மாதிரி எந்திரிச்சு நீங்க காலையிலேயே ஒரு 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 பிரார்த்தனை வைக்கிறீங்க, ஒரு 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 இதுல அமைதியா இருக்கீங்க, ஒரு பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்க போகுது. காலையில எந்திரிச்சது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயம் செஞ்சிருக்கோமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல நினைவோடையும் ஒரு நல்ல மன நிலையோடையும் பாசிட்டிவான ஒரு இதுலயும் நம்ம எந்திரிக்கிறோம், ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா பாசிட்டிவா தான் இருக்க போகுது சரியா. ஸோ இதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா இந்த இந்த வயரிங் சிஸ்டம் இப்படி இருக்கிற வயரிங் சிஸ்டத்தை நம்ம ரீசெட் பண்ணி நம்ம 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 இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து நம்ம பிரெயினோட இன்னொரு அற்புதமான ஒரு விஷயங்க ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த 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 கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஜோசப் மர்பி என்ன சொல்றாரு இந்த புக்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மனசு எப்படி இயங்குது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மனசு வந்து ஒண்ணுதாங்க, ஆனா அதோட செயல் தான் வந்து ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து அந்த தூண்டுதல் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ வந்து நம்ம ஒரு அதை வந்து சரியா தூண்டணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லைஃப்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கண்டுபிடிப்புகள் ஆகட்டும் சக்சஸ் ஆகட்டும், அதுக்கு ஒரு சரியான ஒரு தூண்டுதல் வந்து இருக்கணும் சரியா. ஸோ நம்ம கற்பனை இல்லாத இதெல்லாம் வரும், அதுக்கு சரியான ஒரு தூண்டுதல் இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரைட். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆள் மனம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வந்து அதை ஆராய்ச்சி அதை பத்தி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸ்கூல் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க சரியா. ஸோ அதுல வந்து அதாவது அந்த சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு வந்து இது பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனோதத்துவ நிபுணர்கள் சைக்காட்டிஸ்ட் சரியா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பசங்களை எல்லாம் வந்து ஹிப்னாட்டைஸ் பண்ணிட்டு, அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க ஹிப்னாட்டைஸ், ஓகே ஹிப்னாட்டைஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன்கிட்ட நீ வந்து இப்போ பூனை சரியா, நீ பூனையா மாறிட்ட அப்படின்னு சொன்னா அந்த பையன் என்ன பண்ணான்னா பூனை எப்படி பிஹேவ் பண்ணுமோ அது மாதிரி மியான்னு கத்திட்டு அந்த பூனை மாதிரி பூனையோட ஆக்ஷன்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சான. இன்னொரு பையன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து இப்போ ஒரு டாக் நீ அப்படின்னு அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னா அந்த டாக் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சானா சரியா. இப்படி நாக்கு வெளியில் நீட்டுறது அப்புறம் அதோட ஆக்ஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சானா சரியா. ஸோ இன்னொரு பையன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து மூக்குல வந்து ஒரு 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 சின்ன பிரச்சனை இருக்கு, உன் மூக்குல இருந்து இப்ப ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்களாம் சரியா. ஸோ அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னா மூக்குல இருந்து அப்படி ரத்தம் வழிய ஆரம்பிச்சுதான் சரியா. ஸோ இன்னொரு பையன்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து அதாவது இப்ப இப்ப குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, கடுமையா பனி பெஞ்சிட்டு இருக்கு, நீ வந்து பாத்தீங்கன்னா குளிர்ல நடுங்கிட்டு இருக்க, இப்ப அப்படியே வந்து அந்த ஐஸ் மாதிரி வந்து நீ மாறி அப்படியே உறைஞ்சு போயிட்ட அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குளிர்ல கொஞ்ச நேரம் நடுங்கிட்டு அப்படியே ஐஸ்ல வந்து உறைஞ்சு போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அசையாம உட்காந்துட்டு இருந்தான். இன்னொரு பையன்கிட்ட வந்து நீ ஒரு பளிங்கு சிலை, உன்னால அசையவே முடியாது அப்படின்னு சொன்னா அந்த பையனும் அசையவே முடியல அப்படியே உட்காந்துட்டு இருந்தானா சரியா. ஸோ இன்னொரு பையன்ட்ட என்ன சொன்னாங்களா உன் முதுகுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 அரிப்பு வந்துட்டு இருக்கு சரியா அப்படின்னு சொன்னா அந்த பையன் முதுகுல வந்து அந்த கையை வச்சு இப்படி கீறிட்டே இருந்தானா சரியா, நிறுத்தாமையே.
ஸோ வந்து இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஆள் மனதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த விஷயம் நீங்க போட்டீங்க அப்படின்னாலும் அதை அப்படியே நம்பிடும். சரியா? அதுக்குண்டான ஆக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்டோட பவர். சரியா? அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிதான் வந்து வேலை செய்யும். அது தப்பு ரைட்டு நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே தெரியாது. நீங்க என்ன என்ன போட்டீங்கன்னாலும் அது வந்து அப்படியே ஏத்துக்கும். அதை வந்து அப்படியே பண்ணவும் ஆரம்பிச்சிடும். சரியா? அதை அப்படியே நம்பவும் ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிமனது வந்து அப்படி இல்லை. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அனலிட்டிக்கல் நம்ம முதலே பார்த்தோம். அதெல்லாம் நம்ம பார்க்கறத வச்சு அனலைஸ் பண்ணி அப்படிதான் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா அதுக்குண்டான வேலையெல்லாம் வந்து அது வந்து பண்ணும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் இந்த புக்ல வந்து அதுல அந்த கான்சியஸ் மைண்டை பத்தி அந்த இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க 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 அகநோக்கு மனம், அதாவது ஆள் மனம். சரியா? ஸோ வந்து ஆம், பார்வைக்கு தேவையான இயற்கை உறுப்புகளின் துணையின்றி பார்க்கிறது. சரியா? ஸோ வந்து நம்ம பார்க்குற விஷயங்களை கண்ணில் பார்க்குற விஷயங்களை மட்டும் இல்லை, அது வந்து கண்ணில் பார்க்காத விஷயங்களே என்ன பண்ணுது அப்படின்னா பார்க்கும். சரியா? ஸோ இது வந்து புலன்களுக்கு அப்பாற்பட்டவையை காணும் சக்தியையும் நம்ம வந்து அதான் இப்ப நீங்க நீங்க உதாரணத்துக்கு நீங்க நிலாவில போய் உட்காந்துட்டு இன்னைக்கு காலையில சாப்பிட போறோம், நிலால வந்து பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கு, போய் எங்க வடையை வந்து நம்ம நம்ம கதை கேட்டிருக்கோம் இல்லையா, அது உண்மை அப்படின்னு அதை வந்து நண்பர்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படி நம்ம கண்ணில் பார்க்காத இது பண்ற விஷயங்கள் எல்லாம் அது வந்து நம்பும். சரியா? அதை பார்க்க வைக்கும். நம்ம கண்ணில் பார்க்கறத உண்மை நம்பிட்டு இருக்கோம். கண்ணில் பார்க்காத விஷயங்களையும் நம்ம பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் தான் வந்து அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேட்கும் ஆற்றலையும் கொண்டது. அதாவது சில விஷயங்கள் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்படி நிலால நம்ம சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம். அங்க போய் அது எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த இதுல பார்த்திருக்கோம். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம கேட்கிற விஷயங்களும் அதே மாதிரிதான். சரியா? நம்ம பக்கத்துல இருந்து இப்படி கேட்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்ல, கேட்டுதான் ஆகணும் இல்ல. சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சக்திக்கு மீறி நம்ம எண்ணத்து மூலமாவே வந்து நமக்கு அது கேட்கறதுக்கு உண்டான ஆற்றலும் அந்த ஆள் மனதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது பாத்தீங்கன்னா எங்கோ நடக்கும் ஒரு நிகழ்வுகளை பார்க்கவும் கேட்கவும் முடியும். சரியா? சோ உங்கள் உணர்வை சார்ந்த மனத்தால் உங்கள் உடலை விட்டு சென்று வெகு தொலைவில் உள்ள இடங்களுக்கு பயணம் செய்து பெரும்பாலான சமயங்களில் மிக துல்லியமான மெய்யான தகவல்களை உங்களிடம் திரும்ப கொண்டு வர முடியும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுல ஸ்ட்ராங்கா போட்டுட்டீங்க அப்படின்னா, அதை நம்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அது வந்து டிராவல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு திருப்பி கொண்டுட்டு வந்து சேர்த்துமா. சரியா? ஸோ இதுக்கு வந்து உதாரணம் ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன் அவருக்கு வந்து சில விஷயங்கள் அவர் 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 அதை ஒண்ணு பார்த்துட்டு இருக்காரு, அப்ப இது பண்ணிட்டு இருக்காரு, அது சரியா பிடிபடல, அது வந்து சரியா வரல அப்படின்னா என்ன பண்ணுவாராம், அப்படியே போட்டுட்டு போய் ஒரு ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே தூங்கிடுவாராம். சரியா? அப்படி அவர் அவர் தூங்கிட்டு எந்திரிக்கும் போதோ அல்லது அப்படி அவர் தூங்கிட்டு இருக்கும் போதோ அதுக்கு வந்து அந்த அந்த இன்ட்யூஷன் அந்த உள்ளுணர்வு அதுக்கு உண்டான விடை வந்து அப்பவே வந்து வருவான். டக்குன்னு எந்திரிச்சு வந்து அதை சால்வ் பண்ணிடுவாராம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பவர் அவங்களுக்கு இருந்தது. அது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரியா? ஸோ வந்து இம்மனத்தால் அடுத்தவர்களின் எண்ணங்களை படிக்க முடியும். சரியா? ஒரு உரையினுள் இடப்பட்டிருக்கும் கடிதங்களின் எழுதப்பட்டவற்றை உரையை பிரிக்காமலேயே படிக்க முடியும். சரியா? ஒரு ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க பிரிக்காம படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ ஒரு கம்ப்யூட்டர்ல பதிஞ்சிருக்கிற தகவல்களை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஓபன் பண்ணி பார்க்காமயே வந்து நம்ம படிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? சோ இந்த இந்த மாதிரியான கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு இதுக்கு இருக்கு அப்படின்னு இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரியா? சோ அது வந்து நம்ம 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 சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா இப்படிதான் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ரைட்? சோ இது வந்து நம்ம நோட்ஸ் எடுத்துட்டேன். ஓகே ஓகே. ஸோ இப்படி இருக்கிற இந்த பிரெயின் வந்து நம்ம அந்த தூண்டுதலுக்கு உள்ளாச்சு அப்படின்னா
அது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 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 யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, சரியா? அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடக்குவாதம், அதுக்கு வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ். அந்த அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க, அது வந்து அது குணமாகவே இல்லை, சரியா? ஸோ இந்த ஆத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 மீட்டிங்காக, ஒரு லெக்சருக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு போகும்போது அந்த பொண்ணோட அப்பா வந்து மீட் பண்றாரு அவரை. அப்படி மீட் பண்ணி சொல்றாரு, இது மாதிரி வந்து என் பொண்ணுக்கு வந்து இப்படி ஆயிருச்சு, சரியா? அதை வந்து என்ன பண்ணாலும் வந்து என்னால வந்து அதை கியூர் பண்ணவே முடியல, அதுக்காச்சும் வழி இருந்தா சொல்லுங்க, டாக்டர் யாராச்சும் நல்ல டாக்டரா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து இவர் வந்து சொல்றாரு, இது வந்து நம்ம நம்ம மைண்டினாலேயே குணப்படுத்த முடியும், இதுக்கெல்லாம் வழி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. பட் வந்து அவரு நம்பவே இல்லை. பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அந்த அந்த முடக்குவாதம் கை வந்து ஒரு கை வந்து அது வேலை செய்யல, சரியா? ஸோ அதனால வந்து அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கை சரியாகணும் அப்படின்னா என்னோட அந்த வலது கையை கூட நான் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், பட் வந்து என் பொண்ணுக்கு அது சரியானா போதும் அப்படிங்கறத வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாராம், சரியா? இப்படி யாரை பார்த்தாலும் யாருக்கிட்டையுமே பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையும் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப வந்து அதையவே சொல்லிட்டு இருக்காரு, சரியா? என் பொண்ணு கை அந்த இது சரியாகணும், அந்த நோய் சரியாகணும் அப்படின்னா என்னோட கையை கூட இழக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டே இருப்பாராம், வருத்தப்பட்டுட்டே இருப்பாராம், சரியா? ஒரு நாள் என்னாச்சுன்னா ஃபேமிலியோட கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட். அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. அவருக்கு வந்து அந்த ரைட் ஹேண்ட்ல அந்த தோள்பட்டையில இருந்து அந்த கையவே எடுத்துட்டாங்க, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கையை எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த சில நாட்கள்லயே என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னா அந்த நோய் வந்து குணமாகி கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கை போனாதான் அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு அவர் மைண்டுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த கை ஆக்சிடென்ட்ல போச்சு, அவங்களுக்கு வந்து சரியாயிருச்சு. ஸோ இந்த பிரபஞ்சம் எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எண்ணங்கள் நம்ம எப்படி உள்ள விதைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செஞ்சிடும், சரியா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 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 ஒவ்வொரு ஆக்ஷனையும் வந்து உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும், அதை வந்து உங்களுக்கு செய்ய வைக்கும் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தோட சக்தி. ஸோ அதனாலதான் சொல்றாங்க அந்த ட்ரீம் பண்றதா உங்களோட வேலை. அதுக்குண்டான ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடுறீங்க, அதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அது அது உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் மில் ஓனர், சரியா? ஸ்பின்னிங் மில் ஓனர், அவருக்கு திருப்பூர்ல, ரைட்? ஸோ வந்து ஏகப்பட்ட சொத்து அவருக்கு, சரியா? எனக்கு வந்து ஸ்கூல் மேட், கிளாஸ்மேட், ரைட்? ஸோ வந்து ஏகப்பட்ட சொத்து அவருக்கு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாடகை வருது, மில்லு இருக்கு, நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கு, ரைட்? ஸோ அவர் வந்து நிறைய பேருக்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரோட 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 ஹேபிட் என்னவா இருந்தது அப்படின்னா, பணம் யாராச்சும் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா, நீ பணம் கொடுக்கலன்னா நான் தூக்குல தானே தொங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாராம், சரியா? அவரோட அந்த கலெக்ஷன் பண்றதுக்கு உண்டான டெக்னிக் அவர் சொல்றது வந்து அப்படி திரும்ப திரும்ப அதுவே சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் லேட் பண்ணிட்டு இருந்தாரு, நீ நாளைக்கு கொடுக்கலன்னா அவ்வளவுதான், நான் தொங்கிடுவேன் தூக்குல அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு பணம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா அவர் என்ன என்ன பண்ணுவாருன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாராம். என்னாச்சு அப்படின்னா அவரு ஒரு நாள் தூக்குல தொங்கிட்டார், சரியா? சோ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நோய் நொடி இல்ல, வேற எதுவும் இல்ல, நல்ல ஃபேமிலி, குழந்தை குட்டி ஆரோக்கியமா இருக்காங்க, எல்லாமே இருக்கு. பட் வந்து என்னன்னா அவர் திரும்ப திரும்ப என்ன போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த எண்ணத்தை போட்டுட்டே இருந்தாரு. என்ன நடந்ததுன்னா அதான் நடந்தது, ரைட்? ஸோ நம்ம இந்த ஆழ்மனம் வந்து பாத்தீங்கன்னா தப்பு ரைட்டு சரி இதெல்லாம் எதுவுமே பார்க்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து நம்பும், அதுக்குண்டான வேலையை வந்து என்ன பண்ணும்னா அது செஞ்சிடும். அதாவது ஒரு தூண்டுதல், வெளியிலிருந்து வர்ற ஒரு தூண்டுதலோ உள்ள இருந்து வர்ற ஒரு தூண்டுதலோ ஒருத்தர் நம்ம வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு உதாரணமா சொல்றாரு, ரைட்? ஸோ அதனாலதான் வந்து நம்ம சொல்றோம் இந்த பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணுங்க, சரியா? அந்த நன்றி உணர்வை அதிகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோண்டா பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க எண்ணங்களை வந்து நீங்க எப்படி நன்றி உணர்வா வந்து நீங்க விதைக்கணும், சரியா? அந்த நன்றி உணர்வு அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான சூழல்கள், அதுக்குண்டான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும், சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல ஒரு பெரிய மேஜிக் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்ல வராங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து என்ன பண்ணணும், நம்ம பிளஸிங்ஸை நம்ம கவுண்ட் பண்ணணும், ரைட்? ஸோ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை தான் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ அதை தான் வந்து நேத்து சொல்லியிருந்தோம், உங்களோட ட்ரீம் லிஸ்ட் வந்து எழுதிருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் எழுதலைன்னா அதை வந்து நீங்க எழுதிருங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, எப்படிங்க அதை சேகரிக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பொருள், நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு நம்ம ஒரு நன்றி உணர்வு
அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருள் உடனே அதிகரிக்கிறத வந்து நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ அது எந்த எந்த விதமான பொருளா இருந்தாலும் சரி, அது ஒரு அது அது ஒரு அது நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து அது உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அதனால உங்களுக்கு என்ன பயன் அடைஞ்சது, சரியா? ஸோ வந்து அது அதுக்கு ஒரு நன்றி உணர்வு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது பல மடங்கு உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்குமா, சரியா? ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கு. ஸோ அந்த பணம் வந்து நீங்க எப்படி அந்த நன்றி உணர்வு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் உங்களோட கம்மியா தான் இருக்கு, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பணம் உங்கள்கிட்ட கம்மியா இருந்தா கூட அந்த பணத்துக்கு வந்து நன்றி அப்படின்னு ஒரு ஒரு இது இருந்தது, அந்த இருக்கிற பணத்துக்காக நன்றி அப்படிங்கிற ஒரு இது வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த நன்றி உணர்வு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து நீங்க அதிகமாகறத வந்து நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு உறவு ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லை, ரொம்ப வருஷமா வந்து ஒருத்தர் வந்து பேசுறதே இல்லை, இல்லையா? பட் என்ன தப்பு பண்ணணும்னு தெரியல, சரி அந்த தப்பெல்லாம் மறந்தாச்சு, அவங்க திருப்பியும் அதெல்லாம் சரியானா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு அவங்க செஞ்ச எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம், பட் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் வந்து அவங்க பண்ணிருப்பாங்க, சரியா? சோ ஏதாச்சும் இல்ல நிறைய பண்ணிருப்பாங்க யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா. சரி, அப்படி என்ன நல்ல பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு நன்றி உணர்வு கொடுத்தீங்க, நன்றி உணர்வு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை தேடி அவங்க வருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நன்றி உணர்வு அதே மாதிரி வேலை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கனவு வேலை, நீங்க நீங்க செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வேலை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரீம் ஜாபா கூட இல்ல, சரியா? உங்க பிசினஸா இருக்கட்டும், நீங்க செஞ்சுட்டு இருக்கிற இந்த சம்பாதிக்கிற எந்த வேலையா இருக்கட்டும், ஸோ அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் ஜாபோ ட்ரீம் பிசினஸாவோ இல்ல, சரியா? ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யற அந்த ஜாபுக்கு ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த அந்த ஜாப்லயோ அந்த பிசினஸ்லயோ ஒரு மனநிறைவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அப்படி இல்லைனாலும் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க அந்த நன்றி உணர்வு அப்படின்னு அந்த நன்றியை நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சூழல்கள் வந்து உங்களை மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. திடீர்னு புதிய வாய்ப்புகள் உங்க கதவை தட்டும், திடீர்னு புதிய புதிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கிறத நீங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம இப்படி ஆசீர்வாதங்களை அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உணரணும். அப்படி உணரும் போது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாத இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள். அப்படி ஆசீர்வாத கணக்கு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறியாமையே அந்த எதிர்மறையான விஷயத்தையும் சேர்த்து வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதை வந்து நம்ம கணக்கிட பழகிட்டு இருக்கோம். ரைட். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்ம நெகட்டிவா பாக்குறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான எஃபெக்ட் வந்து அதிகமா நமக்கு வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இதாகவும் இருக்கணும். அப்படி அப்படி நம்ம நன்றி உணர்வு ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம வந்து நம்ம பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து அதை சொல்றாங்க. அந்த நெகட்டிவ் வந்து கவுண்ட் பண்ணிடக்கூடாது, சரியா? அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். அப்படி நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், சரியா? ஸோ எனக்கு மட்டும் ஏனே தெரியல, இது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கேஷுவலா சொல்லிடுவோம், சரியா? ஸோ அப்படி சொல்ற விஷயம் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிரும், சரியா? அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயத்த எந்த காலத்திலயும் செய்யவே செய்யாதான், சரியா? ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இல்ல அப்படின்னு நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சில அண்ணாச்சி கடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு பொருள் கேட்குறீங்க, அந்த பொருள் வந்து இல்ல அப்படின்னா அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு, சரியா? ஸோ வந்து இது இருக்கு அது வாங்கிக்கிறீங்களா, இல்லைன்னா சாயங்காலம் வரீங்களா, இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு வரீங்களா அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா அது இல்ல அப்படின்னா அதுக்கு அது வந்து நமக்கு எப்பவுமே அவரும் விற்கிறதுக்கு இல்லாம போயிரும், கொடுக்கறதுக்கு இல்லாம போயிரும் அப்படிங்கிறது ஒரு இது, சரியா? அது உண்மைதான். ரைட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களை நம்ம விமர்சிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். மற்றவங்களை நம்ம விமர்சிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவங்க செஞ்ச தவறையோ அல்லது வந்து அவங்க வந்து நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னா நம்ம நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து தெரியாது, சரி அவரு செஞ்ச தவறா நாம செஞ்ச தவறா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த எண்ணத்தை நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னால என்ன ஆகும் அப்படின்னா அது போய் அங்க வந்து உட்காந்துக்கும், அதுக்குண்டான வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும், சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான எஃபெக்ட் தான் வந்து என்ன பண்ணுன்னா அது வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தப்பை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எஃபெக்ட் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க பிளஸிங்ஸ் பொதுவா என்ன பண்றீங்கன்னா அந்த அந்த இதை வந்து அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்.
ஸோ இதுல இருந்து இப்போ அந்த புக்கில் இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாயாஜால புக்ல இருந்து உங்களுக்கு அந்த இதை பத்தி சொல்ற ஒரு இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்லைட் வந்துருச்சுங்களா? ஓகே, 1 minute ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்லைட் இன்னும் ஷேர் ஆகல. ஆகுது சார். அடுத்த ஓகே, 1 minute. ஒன் மினிட். ஓகே, இப்போ வந்துருச்சா? சார் ஓகே, ஷேரிங் ஆப்ஷன் போகுது பட் ஷேர் ஆகல. ஓகே, ஆகுது சார். ஆகுதா? ஓகே ஓகே, எனக்கு மினிட். அந்த பேஜ் வந்துருச்சு. ஓகே, ஸோ நீங்க வந்து அந்த நன்றி உணர்வு இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்வில் மாயாஜாலம் தொடர்வதை நீங்கள் தடுத்து நிறுத்தி விடுகிறீர்கள். சரியா? ஸோ நீங்கள் நன்றி உணர்வு இல்லாத போது சிறந்த ஆரோக்கியம், சிறந்த உறவுகள், அதிக ஆனந்தம், அதிக பணம், உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் ஆகியவற்றை உங்கள் வாழ்விற்குள் பாய்ந்து வருவதை நீங்கள் தடுத்து விடுகிறீர்கள். சரியா? நீங்கள் ஒன்றை பெற விரும்பினால் ஒன்றை கொடுத்தாக வேண்டும். அதுதான் விதி. சரியா? நன்றியுணர்வு என்பது நன்றி செலுத்துவது. நீங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்கும்போது மாயாஜாலத்திலிருந்து உங்களை நீங்கள் துண்டித்துக் கொள்கிறீர்கள். சரியா? ஸோ நீங்கள் வாழ்வில் பெற விரும்பும் அனைத்துக்குண்டான தொடர்பையும் முறித்துக் கொள்கிறீர்கள். சரியா? ஸோ வந்து நீங்க நன்றி சொல்லும் போது வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அதை வந்து அட்ராக்ட் பண்றீங்க. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க வாழ்வில் உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் வந்து தடுத்து நிறுத்திடுறீங்க. ஒரு குறை சொல்லும் போதோ ஒருத்தரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும் போதோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வர்ற பிளெஸிங் வந்து அப்படியே நில்லு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னு நீங்க அப்படி ஒவ்வொரு குறையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்க தடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ வந்து இப்ப உங்களுக்கு எது அதிகமா இருக்கோ அதுதான் உங்களுக்கு அதிகமா நடக்கும். நீங்க பிளஸிங்ஸ் அதிகமா கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து அப்படி பிளஸிங் வந்து அதிகமா இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த குறை சொல்றது இப்படி ஒவ்வொரு விஷயம் வந்து அதை நான் வரிசையா சொல்றேன் என்னென்ன அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது லைஃப்ல வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செல்வந்தரா இருப்பாரு, நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு இருப்பாரு. ரைட்? பட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில சில பிரச்சனையா இருக்கும். சரியா? ஸோ குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதா இருப்பாங்க அல்லது வேற வேற விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும். சரியா? அவங்க அவங்களோட அவங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து நல்லா இருக்காது, வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பணத்துக்கு நன்றி உணர்வு அதிகமா வச்சுட்டு இருந்திருப்பார். சரியா? ஸோ அவர் வந்து அந்த அந்த சரியில்லை அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நன்றி உணர்வு இல்ல அவர் அப்படின்னு அர்த்தம், அல்லது வந்து அவர் கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் விஷயம். ரைட்? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இல்லாத விஷயத்த இதை பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தடுத்து நிறுத்துற விஷயம். இன்னொருத்தர் குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வர்ற பிளெஸிங்ஸை தடுக்கிற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு போக்குவரத்து அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு 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 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, ஒரு ட்ரெயினுக்காக போறீங்க, டிராவல் போறீங்க, ட்ரெயின் 10 நிமிஷம் லேட் அப்படின்னா அதுக்கு டென்ஷன் ஆயிட்டு நம்ம லைஃபே போன மாதிரி எல்லாமே இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அன்னைக்கு நீங்க என்ன விஷயத்துக்காக போறீங்களோ அது வந்து உங்களுக்கு தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ நீங்க எதை அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவான விஷயத்தை அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நீண்ட வரிசையில காத்துட்டு இருக்கீங்க, கியூல காத்துட்டு இருக்கீங்கன்னா அதுல கியூல காத்துட்டு இருக்க பொறுமை இல்லாம ஓடி போய் பாக்குறது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளெஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ணாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற பிளெஸிங்கை தடுத்து நிறுத்துற விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த சரவணன் சார் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், சரியா? ஸோ அனிதா வில்லியம்ஸும் அந்த கூட போன அவரும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் 8 நாள் பயணத்துக்காக இங்க போனாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு, சரியா? அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க திரும்பி வர முடியுமா முடியாதா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது, சரியா? ஸோ வந்து அவங்க திருப்பி வந்து கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னா அதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது, சரியா? ஸோ அப்படி இருந்துட்டு அவங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? கிட்டத்தட்ட 1 வருஷம், ரைட்? ஸோ வந்து 10 மாசமா 10 மாசம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் திரும்பி வருமோ பூமிக்கு இல்லையானே தெரியாது, சரியா? பட் என்னன்னா பொறுமையா காத்துட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல யாரையாச்சும் பக்கத்து வீட்டுல எட்டி பேசலாம்னா கூட பேச முடியாது. ஒரு வாக்கிங் போலாம்னா கூட போயிட்டு வர முடியாது, ரைட்? ஸோ வந்து அவங்க அந்த அந்த பொறுமையை கடைபிடிச்சாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் அபரிமிதம் அப்படிங்கிறது பூமிக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த அபரிமிதம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, ரைட்? அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளஸ்ஸிங்ஸ் அட்ராக்ட் பண்றோமா அல்லது வந்து இதை அட்ராக்ட் பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்க போதுமான பணம் இல்லை, நான் நான் பர்ஸ் வச்சுட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் என் பர்ஸ்ல பணமே இருக்காது அப்படின்னு வந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை தான் அதிகமா அட்ராக்ட் பண்ணீங்க, அதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் காலையில வந்து பாத்தீங்கன்னா இது முடிஞ்சோடனே வாக்கிங் கிளம்புவேன். இன்னைக்கு வந்து வாக்கிங் போக முடியாது. என்னடா இப்படி மழை வந்து நம்ம தொல்லை பண்ணுது, இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதை பத்தி அப்படி பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு அர்த்தமா, சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளெஸிங்ஸை நமக்கு வராம பண்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் நம்ம பேசுறதும் நினைக்கிறதும் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்குமா, சரியா? ஒண்ணு அதை வந்து கம்மி பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளெஸிங்ஸை நம்ம அதிகமா கவுண்ட் பண்ணணும். நன்றி உணர்வை அதிகமா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணணும், சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா காலையில எந்திரிச்சோம் இனிமேல் அந்த பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கவுண்ட் பண்ண போறோம். நான் முதல்ல அந்த டைரி எடுத்து வச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைரி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளஸ்ஸிங்ஸை வந்து நம்ம எழுத போறோம், சரியா? ஸோ வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்து எழுதிதான் ஆகணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எழுத வராது எனக்குன்னா பரவாயில்ல, வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அட்லீஸ்ட் நீங்க நினைக்கலாம், சரியா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 10 பிளஸ்ஸிங்ஸ் வந்து அப்படி நம்ம எழுத போறோம், சரியா? ஸோ அந்த 10 பிளஸ்ஸிங்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், ஒரு குறிப்பிட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம், அல்லது ஒரு சூழ்நிலை குறித்து இருக்கலாம், சரியா? ஸோ வந்து அந்த அந்த அதை பத்தி ஏன் நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்கு, சரியா? ஸோ அவருனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது, சரியா? அதனால வந்து நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க, சரியா? இதெல்லாம் வந்து நீங்க உணர்ந்து அதை வந்து எழுதணும், சரியா? ஒரு நீங்க அந்த அந்த எதனால அந்த பிளெஸிங்ஸ் வந்து நீங்க உணர்றீங்க அப்படிங்கிற விஷயத்த எழுதணும், சரியா? ஸோ வந்து அப்படி ஒரு 10 விஷயத்தை வந்து நீங்க அந்த நன்றி உணர்வோட எழுதணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், ஆம், உதாரணத்துக்கு, சரியா? ஸோ இப்போ நீங்க ஒரு லிஸ்ட் எழுதுங்க. உலகத்திலேயே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நன்றி உணர்வு வச்சுக்கணும், அதிகமா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு 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 நபரை பத்தி நினைக்கணும் அப்படின்னா உங்க லிஸ்ட்ல முதல்ல யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ வந்து இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அம்மா அப்படின்னு வந்து சொல்லுவேன், சரியா? ஸோ வந்து அப்படி அப்படி அம்மா அப்படின்னா அது வந்து அந்த அந்த இதுல வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் அப்படிங்கிறவங்க முதல்ல எழுதணும், நான், அப்புறம் அம்மா. நான் அம்மா அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து அம்மா, சரியா? ஸோ அம்மா, என் அம்மாவை பெற்றிருப்பது குறித்து ஆசீர்வதிக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன் அப்படின்னு வந்து எழுதணும், ரைட்? ஏன் அப்படி, அதாவது அம்மானால எனக்கு அந்த பிளெஸிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து எழுதணும். அம்மா அதாவது நான் அன்பான என் அம்மாவை பெற்றிருப்பது குறித்து ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறேன் அப்படின்னு வந்து அதை எழுதணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது ஏன் அப்படிங்கிறது வந்து சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து காரணம் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காரணம் சொல்றது, சரியா? அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காரணங்கள் வந்து இருக்கு. ஸோ அது வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். அது அடுத்து வரக்கூடிய சாப்டர்ல வந்து நம்ம பார்ப்போம் அது. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மானாலே அன்பு தான், சரியா? ஸோ அவங்க இல்லாம நம்ம இல்லை, ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயம் வந்து நமக்கு அப்படி பார்த்து 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 செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களா இருப்பாங்க. அடுத்தது இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கு காரணமா இருந்த நபர் இன்னொருத்தர் அப்படின்னு வந்து இது பண்ணணும் அப்படின்னா அப்கோர்ஸ் நம்ம அப்பாவா வருவாங்க அடுத்த சாய்ஸ், ரைட்? ஸோ அவங்க வந்து நம்ம என்ன அப்படிங்கறது வந்து நம்ம அதை வந்து எழுதணும், சரியா? ஸோ அப்பா அப்பா ஒய், அப்பா வந்து நீங்க ஏன் எழுதுறீங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நம்ம என்னோட இதுல வந்து மனைவி அப்படின்னு இருக்காங்க, அடுத்தது குழந்தை அப்படின்னு இருக்காங்க, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொருட்கள் அப்படின்னு நம்ம எதெல்லாம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம அந்த லிஸ்ட்ல வந்து நம்ம கொண்டுட்டு வரலாம். என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம்
அப்படிங்கிறது. சரியா? ஸோ நம்ம லைஃப்ல இது வரைக்கும் பல இது கடந்து வந்திருக்கோம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன பொருட்கள் வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அதை வந்து நம்ம இது பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பைக் இருக்கலாம், சரியா, நகையா இருக்கலாம். சரியா? அப்படி வந்து எந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து நமக்கு ஒரு அந்த அந்த நன்றி உணர்வு, அந்த 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 பொருள் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது, ஏன் அதுக்காக நீங்க அதை உணர்றீங்க, முதல்ல அதை ஏன் உணர்றீங்க, அது வந்து அதுக்கு உண்டான காரணம். சரியா? அதை வந்து நீங்க எழுதணும். சரியா? எழுதிட்டு இப்படி 10 விஷயங்கள் லிஸ்ட் வந்து நீங்க எழுதிட்டு அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க நண்பர் கூட இருக்கலாம். சரியா? உங்களுக்கு வந்து அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அதனால வந்து நீங்க அவங்கள வந்து நீங்க நினைவு கூர்ற இதை வந்து நீங்க பண்ண முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரு, டிவி, ஒரு இடம் வாங்கினதா இருக்கலாம், நகையா இருக்கலாம். இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அது எதுவா கூட வேணா இருக்கலாம். ரைட்? ஸோ வந்து நீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க காலையில எந்திரிச்சிட்டு இந்த செஷன் வர்றதுக்கு முன்னாடி பண்ணலாம், செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பண்ணலாம். சரியா? இது வந்து என்னன்னா முதல்ல உங்களுக்கு மைண்டுக்கு ஞாபகம் வரணும். அடுத்தது வந்து அதை எழுதணும். சரியா? ஸோ எழுதிட்டு இப்ப நீங்க இன்னைக்கு எழுதுறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு நீங்க ஒரு தடவை அதை வந்து படிக்கணும். சரியா? சரியா? என்னன்னு படிக்கணும்? ஏன் வந்து முதல்ல சூஸ் பண்ண யார் அப்படின்னு, அம்மா அப்படின்னா அம்மா எதுக்காக சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ வந்து என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு அந்த நன்றி உணர்வு வந்து அந்த உணர்வு பூர்வமா அதை பண்ணாதான் அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து கவுண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? அதனால வந்து என்னன்னா நம்ம வந்து அப்படி வந்து எழுதணும். ரைட்? அந்த அப்படி நீங்க காலையில படிக்கும்போது அம்மா அப்புறம் எதுக்காக அப்படிங்கறத வந்து இது பண்ணிட்டு அடுத்தது முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் அப்படின்னா நன்றி 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 அப்படின்னு அந்த 3 வார்த்தை வந்து சொல்லி முடிக்கணுமா. அப்படி நீங்க எழுதுற அந்த 10 லிஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு லிஸ்ட்ல அது வந்து முதல்ல அந்த என்ன, அடுத்தது வந்து எதுக்காக, ஏன் அந்த நன்றி உணர்வு அதுக்கு, அடுத்தது வந்து அதை வந்து நீங்க காலையில படிக்கும்போது என்னன்னா அதை அதை அடைஞ்சதுக்காக நன்றி நன்றி நன்றி. சரியா? ஸோ இது வந்து நம்ம சொல்லணும். ரைட்? ஸோ இப்படி நம்ம காலையில எந்திரிச்சு இது வரைக்கும் லைஃப்ல நம்ம அடைஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒரு நன்றி அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம நம்ம சொல்லியிருக்கோமா, அப்படி எந்திரிச்சிருக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லை. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு நன்றி உணர்வோட காலையில எந்திரிக்கிறோம். நைட்டு நம்ம அதாவது முதல் நாள் போறது படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் எழுதுறோம். இதெல்லாம் வந்து பாக்குறோம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றி உணர்வு செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சோன்னா அதை படிச்சுட்டு அதுக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த நாள் வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது. சரியா? நம்ம படுக்க போகும்போதே ஒரு நன்றி உணர்வோட போறோம், காலையில எந்திரிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்றி உணர்வோட எந்திரிக்க போறோம். சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம லைஃப் அந்த நாள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாயாஜாலமான நாளா தாங்க இருக்க போகுது. சரியா? ஸோ அடுத்த 28 டேஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதைத்தான் வந்து தொடர்ந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது. ரைட்? ஸோ இது வந்து இந்த 10 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது இந்த 28 நாளும் தினம் 10 10 எழுத போறோம். தினம் வந்து இதை வந்து நம்ம பண்ண போறோம். சரியா? ஸோ இதுல வந்து அந்த நன்றி உணர்வு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு எவ்வளவு அதிகமா நம்ம கவுண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கும். ரைட்? ஸோ இதை வந்து டே 1ல இருந்து சின்சியரா பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு முதல் நாளே அந்த அந்த நிறைய விஷயங்கள் மாறுறதை உணர்ந்திருக்காங்க. 2 3 நாள்ல சில பேர் உணர்ந்திருக்காங்க, சில பேர் ஒரு வாரத்துல உணர்ந்திருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் நாங்க நாங்க வந்து அதை ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு. அது வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் எஃபெக்டிவான ஒரு விஷயங்கள். இப்படி இந்த 28 பயிற்சியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதங்களா கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களா தான் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் ஏன் வாங்க சொன்னோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கலாம், எவ்வளவு வச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த புக்ல இருந்து ஹெல்ப் பண்ண முடியும். அந்த புக் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் இந்த 28 நாளும் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். எதுக்கு வந்து வச்சுக்கலாம், என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், அந்த 10 லிஸ்ட் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ நீங்க அதை எழுதிட்டு அதை அடுத்த நாள் வந்து சொல்லிட்டு அந்த நன்றி நன்றின்னு படிச்சீங்க அப்படின்னாலே போதுமானது. அதுக்குண்டான இது வந்து நம்ம சப்போர்ட்டிங் வந்து நம்ம பண்ணிடுவோம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாளைக்கு பயிற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மாயாஜால கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து வேணும். அதே மாதிரி இந்த 10 லிஸ்ட் இன்னைக்கு உண்டான 10 இந்த மாயாஜால லிஸ்ட் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அந்த 10 லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுதியாச்சு அப்படிங்கிறது வந்து ட்ரீம் லிஸ்ட் டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கிராட்டிடியூட் லிஸ்ட்னு வச்சுக்கோங்க. சரியா? நன்றி உணர்வு லிஸ்ட் அது.
கிராட்டிடியூட் லிஸ்ட் GL அப்படின்னு சொல்லிட்டு கிராட்டிடியூட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் வந்து நீங்க உங்களுக்கு யார் இது கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அனுப்பிச்சு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஓகேங்க. நம்ம திருவள்ளுவர் இதை பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காரா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு தொடாத சப்ஜெக்டே இல்லை, அவர் பண்ணாத இதே வந்து நம்ம இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்ப்போம். 1 minute. Okay. Okay. ஓகே. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 540வது குறள், தினமும் ஒரு குறள். சரியா? ஸோ வந்து நம்ம தொடர்ந்து ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி நம்மள இது பண்ணுது, நம்ம ஆள் மனதுல வந்து பதியுது, அது எப்படி நம்மள இது பண்ணுது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். சரியா? ஸோ வந்து ஒரு குறிக்கோளை வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம், அதை வந்து நம்ம ஃபோக்கஸ்டா ஊக்கத்தோட வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல அப்புறம் அதுல அந்த வெற்றி காண்பதிலேயே நாட்டம் இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியில வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதைத்தான் வந்து நம்ம உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். தினம் வந்து ஒரு பயிற்சி, அப்புறம் நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமே வந்து நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி மூலமா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பிரெயினை வந்து ரீவைரிங் பண்ண போறோம். சரியா? இந்த சக்சஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண போறோம். அதுக்குண்டான விஷயங்கள் தான் இங்க வந்து தொடர்ந்து நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து நீங்க மாயாஜால கல்லோட நீங்க வர போறீங்க. உங்களை வந்து நாளைக்கு அற்புதமான இன்னொரு செஷன்ல வந்து மீட் பண்ண போறேன். வெரி ஆல் தி பெஸ்ட். பை.